ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் கனடாவில் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து கனடாவோட கோர்ட் வந்து ஒரு உத்தரவை அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் இதுதான் முதல் டைம் நம்ம சேனலுக்கு வரதா இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையோ இல்லை இமிக்ரேஷன் நியூஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ யாரெல்லாம் வந்து கனடாவில் ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ இல்லை யூஸ் பண்ண போகிறீங்களோ இந்த ஃபியூச்சரில் அவங்கெல்லாம் வந்து ஆப்பிள் நிறுவனத்திலேருந்து நஷ்டஈடாக சில அமௌண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிட்டிஷ் கொலம்பியா கோர்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஃபோன் 6ம் ஐஃபோன் 7ம் யார் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வந்து $150 வந்து ஆப்பிள் நிறுவனம் வந்து நஷ்டஈடாக தரணும்னு அறிவிச்சிருக்காங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 6லையும் ஐஃபோன் 7லையும் சில பிரச்சனைகள்லாம் வந்ததுனால ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஐஃபோன் தான் ஆப்பிள் நிறுவனத்து மேலே அகெயின்ஸ்டாக வந்து ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாரு. 14.4 பில்லியன் வந்து நஷ்டஈடு தரணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நஷ்டஈடை வந்து பெறுவதற்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2023 ஜூன் 15 முன்னாடி யாரெல்லாம் கெனடியன் சிட்டிசனாக இருந்து ஐஃபோன் 6ம் 7ம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து எலிஜிபிள். அவங்கெல்லாம் வந்து ஆப்பிள் நிறுவனத்தில் கேட்டு $150 வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆப்பிள் நிறுவனம் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது முடியும் ஆப்பிள் நிறுவனம் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கியூபக்லையும் இதே மாதிரி ஒரு கேஸ் வந்து ரீசெண்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆப்பிளுக்கு அகேன்ஸ்டாக. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.